இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. சிறுவயதில் நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்தியதெல்லாம் இப்போது போர் அடிக்கிறது. திருவிழாக்கள், புது துணிகள், பண்டிகைகள், சில நேரங்களில் சினிமா கூட. ஏன் இந்த மாற்றம்? கடந்து வந்த கடினமான தருணங்களா? நிராசையாகி போன பேராசைகளா? நிறைவேறாமல் போன சிறு சிறு கனவுகளா? வேலையில்லாமல் பசியுடன் சுற்றித் திரிந்த நாட்களா? அவமானங்களின் போது அழுகையை அடக்கி ஆண்டதன் விளைவுகளா? செக்கு மாட்டை போல ஒரே இடத்தில் சுற்றி கொண்டிருக்கும் வாழ்வா? எதுவென சரியாய் சொல்லிவிட முடியவில்லை. மாறாக தனிமை கொஞ்சம் ஆறுதல் தருகிறது, தலை கோதி தேற்றுகிறது, இசை கொஞ்சம் இளைப்பாறுதல் தருகிறது, பயணங்கள் உயிரோடு இருப்பதை அவ்வப்போது நினைவூட்டுகிறது, சினிமா எப்போதும் கட்டியணைத்துக் கொள்கிறது. ஆனால் ஏன் இந்த இனம் புரியாத வெறுமை? நடுக்கடலில் தனித்து விடப்பட்ட பட்டத்தை போன்றொரு தனிமை. காரணம் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் இப்போதெல்லாம் ஏதும் நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்துவதும் இல்லை, எதன் மீதும் தீராத காதல் தோன்றுவதில்லை. பிடித்த விஷயங்களில், பிடித்த வேளைகளில், பிடித்த மனிதர்களுடன் தன் நேரத்தை செலவிட்டால் இந்த தனிமை தரும் இதத்தை விட இன்னும் இதத்தை மனிதன் உணரலாம். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், தன்னிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல், பழகிய விதம் மாறாமல் நடப்பவனே சிறந்த மனிதன். யாரிடம் யார் வெல்கிறோம் என்பதில்லை, யாரால் யார் மகிழ்விக்கப்படுகிறோம் என்பதில் ஒளிந்துள்ளது உறவின் ஆழமும் வாழ்க்கையின் நெகிழ்ச்சியான தருணங்களும். அன்பை பெறுவது ஒருவித அழகு, அதே அன்பை தருவது பேரழகு. இதை உணர்ந்தால் ஒவ்வொரு மனிதனும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மற்றவரையும் மகிழ்வித்து மகிழ்கிறேன் என்ற உணர்வு அவனை மேலும் மகிழ்விக்கும் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.